இன்னைக்கு விஜயனா பண்ண தரமான சம்பவத்தை பார்ப்போமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அதுல முதல்ல பரந்தூர் ஏர்போர்ட்டோட ப்ராஜெக்ட கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அவர் பிரச்சாரம் பண்ணதே பரந்தூர்ல இருந்து தான். அப்பவே அந்த வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணிடுவோன்னு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே ஒரு பக்கம் இதை ஸ்டாப் பண்ணது நல்லதுன்னு சொல்றாங்க, கெட்டதுன்னு சொல்றாங்க. எதனால இதை ஸ்டாப் பண்ணிருக்கவே கூடாதுன்னா, பரந்தூர்ல ஏர்போர்ட் வந்திருந்ததுன்னா ஸ்ரீபெரும்பத்தூர், காஞ்சிபுரம் போன்ற எல்லா சிட்டிகளும் பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இதனால நிறைய ஐடி கம்பெனிஸ் வரும், இண்டஸ்ட்ரீஸ் வரும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய ஒரு டெவலப்பிங் சிட்டியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இதையே ஸ்டாப் பண்ணது நல்லதுன்னு சொல்றாங்கன்னா ரீசன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஃபார்மர்ஸ். ஏன்னா விவசாயிகளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அவங்க பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவாங்க. அவங்க நிலங்கள் எல்லாமே போயிடும், விவசாயம் பண்ண முடியாது. அதனால இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணது ரொம்ப நல்லதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா ரெண்டு விதமான விமர்சனங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இருக்குங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிட்டு போங்க. இது நல்லதா கெட்டதான்னு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவெற்றியூர் டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, அங்க 6 மணிக்கெல்லாம் கடையை ஓபன் பண்ணி சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதை ஸ்டாப் பண்ண தவறிய மோகன்ற இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜயனாவோட கான்வாய் பாதனால டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? உங்களுக்கே தெரியும் இல்லையா, சிஎம்மோட கான்வாய் போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே பிளாக் பண்ணிடுவாங்க. அவரு மட்டும் தான் போக வேண்டியது இருந்திருக்கும். அதனால நிறைய டிராபிக் ஜாம் ஆகும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டு நீலங்கரையில இருந்து ஆரம்பிச்சு தலைமைச் செயலகத்துக்கு போறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 கிலோமீட்டர் ஆகும். இதனால பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அவர் போகக்கூடிய வழிகள்ல 2 பார்ட்டிஷனா பிரிக்க சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ஜனங்க போனோம், இன்னொரு பக்கம் அவரோட வெஹிக்கிள் போற மாதிரி உருவாக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நான் போட்டோ போடுறேன், அதுல உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நார்மலா விஐபியோட சேர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் டவல் போட்டிருப்பாங்க. சோ இத பத்தி லிசி பிரியான்றவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த ஒயிட் டவல் கல்ச்சர்னா அப்படி என்னன்றத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்திருக்க அப்டேட். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த முக்கியமான அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தி சூரகலை ஃபேமிலியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.